jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது சக்சஸ்ஃபுல்லா தொழில் செஞ்சு முன்னேறினவங்களை பத்தின அவங்க முன்னேறதுக்கு காரணமா அமைஞ்ச சில ரகசியங்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு தனிப்பட்ட நபர் பலருடைய திறமைகளையும் தனது கைக்குள் வச்சு ஆட்சி செய்து நிர்வாகம் செய்து முன்னேறிய தொழில் அதிபர்களை பற்றிய ஒரு சிறு தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது எனக்கு தெரிந்த தகவல்கள், நான் படிச்சது பார்த்தது, நானே ஒரு நேரத்துல பிசினஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வச்சு என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு தொழில் அதிபர் சக்சஸ்ஃபுல்லா ஆனல பல பேருடைய கதையை கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கூட்டு தொழில்னாக்கா ஷேர் பண்ணி பண்ணக்கூடிய பிசினஸ் கிடையாது. ஒரு குடும்பம், அதாவது ஒரு தொழில் முனைவோருடைய அந்த குடும்பத்தை உள்ள எல்லாருமே அந்த தொழில ஈடுபட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஃபேமிலியில உள்ளவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. சோ அவங்க வெளியில இருந்து ஆள் எடுக்காம தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மருமகள், தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தொழில தன்னுடைய பார்ட்டிசிபேட்டை பண்ணி அவங்க இப்ப வேலைக்கு ஆள் வைக்காததுனால சம்பளம் மிச்சம் அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி இது கூட்டு தொழில்னு சொல்லுவாங்க. கூட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு தொழில் முனைவோருக்கு அது லாபகரமான ஒரு விஷயமா அமையுது. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா, கஸ்டமரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்ப மருமகள் பார்க்கட்டுமே, பையன் பார்க்கட்டுமே, அந்த ஒர்க்க மனைவி பார்க்கட்டுமே அப்படின்னு எதிர்பார்க்காம ஒரு அங்கத்திலையும் அந்தந்த வேலையை செய்யக்கூடியவங்க, இது தன்னுடைய இது அப்படின்ற ஒரு கருத்து வர்றதுனால அவங்களும் தன்னுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே சிறப்பா கஸ்டமர் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்லாவில அப்பா இருப்பாங்க. கணவனே மேனேஜ்மெண்ட்ல பார்த்து இதை இப்படி பண்ணு, இதை அப்படி பண்ணு மனைவியை சொல்லுவாங்க. மனைவி கஸ்டமர் திருப்திப்படுத்துவாங்களா, அவங்களுக்கு சுவையான உணவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சமைப்பாங்க. அப்ப மருமகள் என்ன பண்ணுவாங்க, தானே இறங்கி அவங்க காய்கறி செஞ்சு அரிஞ்சு கொடுக்கறதுல இருந்து சமையல் பண்ணி கொடுக்கறதுல மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த கூட்டு தரப்பட்ட அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சக்சஸ்ஃபுல்லுக்கு காரணமா அந்த ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறதுதான் அமையுது. இதை எந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழில நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். இது பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னாக்கா, கடன் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சிறப்பான தொழில் பண்ணணும், நம்ம இந்த இடத்துல நிலையா இருக்கணும் அப்படின்னாக்கா கடன் கொடுக்க கூடாது. அதாவது ஒரு நபரை நம்பி ஒரு பொருள் வாங்காமலோ அதுக்கு ஒரு 50,000 ஒருத்தவங்க பணம் கேட்கறாங்க. அதாவது பணத்தை கொடுத்துட்டு அந்த பிசினஸ்ல எனக்கு கடனா கொடுங்க, நான் உங்களுக்கு ரீபே பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்ப இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதே சமயம் இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த பிசினஸை டெவலப் பண்ணக்குள்ள என்னன்னாக்கா, அந்த 50,000 கொடுக்கக்கூடிய கடனுக்கு ஏத்த அந்த பொருளை அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு பத்திரமாவோ இல்ல ஏதோ ஒரு நகையாவோ வாங்கிக்கிட்டு நம்ம அந்த பொருளை கொடுக்கக்குள்ள கண்டிப்பா அந்த இடத்துல தோல்வி கிடையாது. சோ இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 பாத்தீங்கன்னாக்கா, வேலையை தான் நம்ம செய்யணும், இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில இருந்து ஒதுங்கி நிக்காம, இது நம்மளுடைய வேலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யார் இருக்காங்களோ, அந்த வேலைக்கு அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க மத்தவங்களை எதிர்பார்க்காம தானே இறங்கி முன் அந்த வேலையை செய்யக்குள்ள அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நிற்கும். இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 பாத்தீங்கன்னாக்கா, இப்ப அந்த சுய தொழில ஒரு குடும்பமே ஈடுபடுறதுனால ஒவ்வொருத்தவங்களும் இன்ட்ரெஸ்டடா அந்த ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சோ இதுல டைமிங் அப்படிங்கிறது வருது. இப்ப 9 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த டைமிங் இல்லாம, இது நான் முழு நேரமும் அந்த குடும்பம் அந்த தொழில ஈடுபடக்குள்ள உங்களுக்கு ஒர்க் இருக்கும்போது ஒர்க்கை செய்யலாம், ஒர்க் இல்லாத போது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல டைமிங் இல்லாம வேலை பாக்குறாங்க இல்லையா, அந்த கூட்டு முயற்சியில அந்த டைமிங்ன்ற ஒரு விஷயம் 5வது பாயிண்டா வருது. இப்ப 6வது பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த கூட்டு முயற்சி பிசினஸ் அப்படிங்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னாக்கா, இப்ப வெளியில இருந்து நம்ம வேலைக்கு ஆள் வச்சோம்னாக்கா அவங்களுக்கு நம்மளுடைய அந்த பொருளாதாரம் எவ்வளவு போட்டிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போட்டிருக்கோம் அதனுடைய வழி தெரியாது. சோ அவங்க ஜஸ்ட் வேலை பாக்குறவங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அவங்க ஏனோ தானே தான் இருப்பாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டடா செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே அதனுடைய 100% அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கும். குடும்பத்துல உள்ளவங்க ஈடுபட முடியலனாலும் தனது சொந்தங்களையே, அதாவது அக்காவோ தம்பியோ அண்ணனோ மாமாவோ மச்சானோ அந்த மாதிரி உள்ளவங்களே நம்மளுடைய பிசினஸ்ல ஈடுபடுத்திக்கக்குள்ள என்ன ஆகும்னு கேட்டாக்கா, இவங்களுடைய தலைமுறைகள், இவங்களுடைய அதாவது இந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுடைய தலைமுறைகள், அவங்களுடைய உறவினர்கள், இவங்களோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். அப்படிங்கிறப்ப அது இன்னும் அந்த தலைமுறைக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா அமையுது. சோ இதுவும் பாயிண்ட் நம்பர்ல தான் நம்ம எடுத்துக்கணும்.
இருக்கை இணைந்தால் தான் ஓசைன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்ல தான் நான் இந்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.